Hi guys, I'm back with another video. இந்த வீடியோ நான் ஏன் போர்ட்ரேட் மோடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் த பெட்டர் வியூக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வந்து வச்சு பாருங்கள். ஓகே, இப்போ அந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து ட்ரெயின் தான் வந்து சேஃப் ஜேர்னி. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா IRCTC வெப்சைட் இருக்குது, அதே மாதிரி IRCTC அப்ளிகேஷனும் இருக்குது. பட் சென்னை, மும்பை, கொல்கத்தா அண்ட் ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா ரெகுலராக லோக்கல் ட்ரெயினும் ரன் ஆகிட்டுருக்கு. அதோட யூசேஜும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கூட கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது நம்ம ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்து காஞ்சிபுரம்லேருந்து சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அப்படின்னா வந்து செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஒரு லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும் எப்போவுமே. இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்யூவில் நிற்காமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு போக முடியும் உங்களால். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா முழுக்க லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். IRCTCயில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஆப்ஷனும் இந்த அப்ளிகேஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் ஒரு சில லிமிடேஷன்ஸ் மட்டும் இந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு UTSன்னு சர்ச் பண்ணுங்கள். UTSன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் ஒரு அப்ளிகேஷன் காமிக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் மட்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். ஓகேங்களா, இதோட லோகோ கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷனோட நேம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து OTP பாஸ்வேர்டு வரும். அதுதான் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதுதான் வந்து எப்போவுமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேப்பர்லெஸ் ஆப்ஷன் அப்புறம் பேப்பர் ஆப்ஷன் இருக்கா. நீங்கள் எப்போவுமே வந்து பேப்பர்லெஸ் ஆப்ஷனே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து நீங்கள் டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ TTR வந்து செக்கிங் வந்தால் கூட நீங்கள் வந்து இதில் டிக்கெட் இருக்கும், உள்ள நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாலே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் காமிச்சிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லிமிட்டேஷன் மட்டும் இருக்குங்க. அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோடம்பாக்கம்லேருந்து எக்மோர் போகிறீங்கன்னா கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் 100 or 200 மீட்டர் ரேடியஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களோட லொக்கேஷனை எனேபிள் பண்ண சொல்லி இந்த அப்ளிகேஷன் கேட்கும். லொக்கேஷனை எனேபிள் பண்ண உடனே நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸில் இருந்து 200 மீட்டர் ரேடியஸ்குள்ளே உங்களுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன் எதுவோ அது மட்டும்தான் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ரேடியஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு குயிக் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அது எதுக்குன்னா, நம்மதில் நிறைய பேர் வந்து ரெகுலராக போயிட்டு வர ரூட் வந்து நிறையவே இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் லிஸ்ட் மாதிரி வந்து இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா, எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஃப்ரம் அண்ட் டூ ஸ்டேஷன் என்டர் பண்ணி தான் வந்து புக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இதில் வந்து புக் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு புக் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக்கிங். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எதுக்குன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒருத்தர் ட்ராப் பண்ண போகிறீங்க, அவங்களோட நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களே வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 500 வரைக்கும் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீசன் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது வந்து நம்மதில் நிறைய பேர் வந்து லாங் ரூட்லேருந்து போகிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பாஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஞ்சிபுரம்லேருந்து சென்னை வரவங்க, செங்கல்பட்டுலேருந்து சென்னை வரவங்க, அவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெயின் பாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே வந்து ட்ரெயின் பாஸ் வந்து எடுத்துக்கலாம். க்யூவில் நின்று எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் கேட்கும். ஸோ அது ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து சீசன் டிக்கெட் வந்து புக் ஆகிரும். ஸோ மந்த்லி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா
நம்ம வேலெட்டோட பேலன்ஸ் வந்து காமிக்கும். எப்போவுமே வந்து இதில் மினிமம் வந்து ஒரு 50 ருபீஸாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் வந்து டிக்கெட் வந்து குயிக்காக வந்து புக் பண்ண முடியும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கோ அல்லது யூபிஐ ஆப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகும் புக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலெட்டில் மட்டும் வந்து நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 50 ருபீஸ் to 100 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வந்து டக்குன்னு புக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்குது நமக்கு. அதே மாதிரி வந்து இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரோட டிக்கெட் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் டிக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டிடிஆர் வந்து உங்கள் டிக்கெட் காமிக்க சொல்லி கேட்குறாங்கன்னா வந்து இந்த ஸ்டோர் டிக்கெட்டில் போய்ட்டு நீங்கள் காமிச்சிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது கண்டென்ட்டோட நான் அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.